ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரனோ டிஎன்பிசி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் பெயர்ச்சொல் அப்படிங்கிற ஹெட்டிங் பற்றி பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். அதாவது இன்றைக்கி பார்க்குற டாபிக் வந்து என்னதுன்னா பெயர்ச்சொல். இப்போ இந்த பெயர்ச்சொல் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். எதில் இதுக்கு முந்தின கிளாஸில் என்னது 4 வகை சொற்கள். அதில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிற 4 வகை சொற்களை பற்றி பார்த்தோம். அதில் இப்போ பெயர்ச்சொல்லை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். சரி, பெயர்ச்சொல் அப்படின்னு என்னன்னு பாருங்கள். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை பார்த்தா இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. ஏதாவது ஒரு பெயரை குறிக்குது. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். இந்த பெயர்ச்சொல் எதெல்லாம் பாருங்க. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். பெயர்ச்சொல் இந்த மாதிரி 6 வகைப்படுது. ஒன்று என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொருள் பெயர். பொருள் பெயர்னு என்னது? ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இது உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எதனாலும் குறிக்கும். அதுதான் என்னது? பொருள் பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இதில் மரம், செடிலாம் உயிரற்ற பொருட்கள். மயில், பறவை, புத்தகம், மயில், பறவைலாம் உயிருள்ள பொருட்கள். புத்தகம், நாற்காலிலாம் உயிரற்ற பொருட்கள். சரியா? இப்போ இதில் அதான் உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள். ஒரு பொருளை குறிச்சிட்டு அப்படின்னாலே அது என்னது? பொருள் பெயர். அடுத்து இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. பள்ளி, சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. சென்னைங்கிறது ஒரு இடம், பள்ளிங்கிறது ஒரு இடம் தான், பூங்கா அப்படிங்கிறது ஒரு இடம், தெரு இது கூட என்னது? ஒரு இடம். இந்த இடத்தை குறிச்சிட்டாலே அது பேர் என்னது? இடப்பெயர். அடுத்து காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். காலம் எப்படின்னா பாருங்க. நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. இதுதான் எடுத்துக்காட்டு. நிமிடம்ங்கிறது அதுவும் ஒரு காலம் தான். ஒரு நிமிஷத்தை குறிக்கிற நாள், வாரம், சித்திரை. இந்த மாதிரி காலத்தை குறிக்கிற பெயர் என்னது? காலப்பெயர். அடுத்து சினைப்பெயர். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். ஒரு பொருளோட உறுப்பு அதை பற்றி குறிக்கிறது என்னது? சினை பெயர். சினைனாலே உறுப்புன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. கண் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கோ ஒரு உயிருள்ள பொருட்கோ இருக்குது. அடுத்து கை, இலை, கிளை இந்த மரத்தில் உள்ளது. ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கிறணும். அப்படி குறிச்சா இருந்தது என்னது? சினை பெயர். எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. அடுத்து பண்பு பெயர். பண்பு பெயர்னா ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். பண்புன்னு என்னது? அந்த பொருள் எத்தகைய தன்மையது அப்படின்னு குறிக்கிறது தான் என்னது? பண்பு பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க. வட்டம், அதாவது வட்டம்னு போட்டிருக்கு. வட்டம்னா அந்த பொருளோட அதோட ஷேப்பு, வட்ட வடிவத்தில் இருக்கு, என்ன வடிவம் அப்படிங்கிறது அதோட பண்பை பற்றி குறிக்கும். அடுத்து சதுரம். அந்த ஒரு பொருள் எப்படி சதுரமா இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மை, நன்மை, அதாவது அந்த பொருளின் பண்பை பற்றி குறிக்கிற என்னது? பண்பு பெயர். இதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி படிச்சுக்கோங்க. அடுத்து தொழில் பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். அதாவது ஒரு வேலை செய்கிற, அதாவது ஒரு தொழில், வேலைன்னா தொழில், அந்த தொழிலை செய்கிறத பற்றி குறிக்கிறது தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு படிக்கிறது. படித்தல், ஆடுதல், நடித்தல். படிக்கிறது, ஆடுதல், நடித்தல் எல்லாமே ஒரு தொழில் தான். அதாவது ஒரு வேலை, ஒரு வேலையை குறிக்குது. அதான் என்னது? தொழில் பெயர். ஸோ தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். அடுத்து இப்போ இந்த நம்ம 6 வகை இந்த இது படித்தோம் பார்த்தீங்களா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்ன்ட்டு 6 வகையான பெயர் சொல்ல படித்தோமா? அதுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. காவியா புத்தகம் படித்தாள். இதில் புத்தகம்ங்கிறது பொருட்பெயர். அடுத்து காவியா பள்ளிக்கு சென்றாள். இந்த பள்ளிங்கிறது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். இந்த மாலை அப்படிங்கிறது காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள். தலைங்கிறது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். ஸோ அவள் பேசுறது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அது என்னது? பண்பு பெயர். அடுத்து காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல் என்னது? தொழில் பெயர். இப்படி ஒரே இதுலேயே எது பொருட்பெயர், எது இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அழகாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். சப்போஸ் இந்த சென்டென்ஸே எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்டாலும் உங்களுக்கு அது சொல்ல தெரியணும். சரி, அடுத்து இடுகுறி பெயர், காரண பெயர். இந்த ஹெட்டிங்கில் உள்ளதை பார்ப்போம். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என இருவகைப்படுத்தினர்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பாருங்க. இடுகுறி பெயர் அப்படின்னா என்னது? இடுகுறி பெயர் நம்முடைய முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணமே இல்லாமல் பெயரிட்டு வழங்கினார்கள். அதாவது இந்த பொருளுக்கு இதான் பேர், அவ்வளோதான், இதுக்கு ரீசனே இல்லை. அந்த
பேருக்கும் அதுக்கும் சம்மந்தம் எதா இருக்குமா? அப்படிலாம் இருக்காது. இந்த பொருளுக்கு இதான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர் வந்து பெயரிட்டு வழங்கியிருக்காங்கல்ல, அதுதான் என்னது? இடுகுறி பெயர். அதாவது மண், காற்று, மரம். மண், காற்று, மரத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? இதுக்கு இந்த பேர் வச்சிருக்கோன்ட்டு அப்படிலாம் கிடையாது. பொதுவான ஒரு பேர். அப்படி ஒரு பேர் பொதுவா விட்டுருக்காங்கல்ல, இதான் வந்து இடுகுறி பெயர். இடுகுறி பொதுப்பெயர். இந்த இடுகுறி பேர் வந்து இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்ட்டு 2 வகைப்படும். அதாவது இடுகுறி பெயர்னாலே காரணம் இல்லாம ஒரு பொருளுக்கு வந்து பேர் வைக்கிறது தான் வந்து என்னது? இடுகுறி பெயர். இந்த இடுகுறி பெயர் வந்து காரண இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகைப்படுது. ஃபர்ஸ்ட் இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது வந்து இடுகுறி பொருட்பெயர். இப்போ மரம், காடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மரம் அப்படின்னா எல்லா மரத்தையும் குறிக்கும். ஒரு மரத்தை மட்டும் குறிக்கும். அதான் காடு அப்படின்னாலும், அதாவது காடு அப்படிங்கிறது அந்த ஒரு காட்டோட ஸ்பெசிஃபிக் ஒரு பேர் சொல்ல. எங்கெல்லாம் காடு இருக்கோ அது காட்டை குறிக்கும். எங்கெல்லாம் மரம் இருக்கோ அந்த மரத்தை குறிக்கும். அவ்வளோதான். இப்போ காடுனா இந்த இப்போ அது அமேசான் காடுகள், சுந்தரவன காடுகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு காடை குறிக்குது. மொத்தத்தில் காடு அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் நேம். அதுதான் என்னது? இடுகுறி பொதுப்பெயர். மரம்ங்கிறது அப்படிதான். ஆனால் வேப்ப மரம், புளிய மரம், கொய்யா மரம் நிறைய இருக்குது. ஆனால் மரம்ங்கிறது வந்து என்னது? ஒரு காமன் வேர்டு. இந்த மாதிரி பொதுவாக எல்லா பொருட்களையும் பார்த்து பொதுவாக குறிப்பிடப்படும் பெயர் வந்து இடுகுறி பொதுப்பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு மரம், காடு. அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்க. ஒரு ஒரு பொருளை மட்டும் தனியாக குறிப்பது வந்து என்னது? இடுகுறி சிறப்பு பெயர். பாருங்க, எடுத்துக்காட்டு மானா மாமரம், அதை மட்டும்தான் குறிக்கும். அங்கே மரம் கொடுத்தோம். மரம்னா எல்லா மரத்தையும் குறிக்கும். அதனால அது இடுகுறி பொது பெயர். இது சிறப்பு பெயருங்கிறதுனால என்னது? அடுத்து கருவேலங்காடு. அந்த காடு வந்து கருவேலங்காடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து என்னது? பர்டிகுலராக கொடுக்கறதா வந்து என்னது? இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்து காரண பெயர். காரண பெயர் வந்து நமது முன்னோர்கள் வந்து சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். அந்த பொருளோட பேருக்கும் அந்த பொருளுக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்னன்னு பாருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. நாற்காலிங்கிறது என்னது? நாற்காலிங்க சேர். அதுக்கு 4 கால் இருக்கும். அதனால என்னது? அதான் நாற்காலி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கரும்பலகை. கருப்பா உள்ள பலகை. இப்போ பிளாக் போர்டு வந்து என்ன செய்யும்? கருப்பா உள்ள பலகை. அதான் கரும்பலகை. இப்படி வந்து பெயர் காரணம் கருதி பெயரிட்டிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்னது? காரண பெயர். அடுத்தது காரணம். அதுலேயும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் இருக்கு. அப்போ காரண பொது பெயர் வந்து என்னன்னு பாருங்க. எல்லா எல்லா காரண அதாவது காரண பொது பெயர்னா காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும். பொதுவா இப்போ பறவை, அணி. பறவைனா பறவையில் எத்தனையோ வகை இருக்கு. காகம் இருக்கு, குருவி இருக்கு, கிளி இருக்கு. ஆனால் மொத்தத்தில் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பறக்குது, அதனால பறவை. ஆனால் இது வந்து காரண பொது பெயர். அது வந்து காரணம் இருக்கு, பறவைங்க இருக்கு. ஆனால் வந்து இது பொது பெயர். காமனாக எந்த பறவைன்னு சொல்லாமல் தனிப்பட்ட முறையில் பர்டிகுலராக சொல்லாமல் இந்த மாதிரி பறவைன்னு சொல்லுவாங்க. இதுதான் காரண பொது பெயர். அடுத்து காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும். இப்போ அதாவது வளையல், மரங்கொத்தி அப்படி சொல்லிட்டு. வளையல்ங்கிறது ஒரு அணிகலன். ஆனால் அதில் வந்து வளையல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது வந்து வளைஞ்சு இருக்கிறதுனால என்னது? அதுக்கு வளையல் அப்படின்னு பேர். அடுத்து மரங்கொத்தி. அது மரத்தை கொத்துறதுனால அதுக்கு மரங்கொத்தின்னு பேர். இதுதான் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது வந்து காரண சிறப்பு பெயர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இது நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். நம்மளோட டாபிக் என்னென்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர்னா பொருளை குறிக்கிறது. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடுத்து இடப்பெயர்னா ஒரு இடத்தை குறிக்கிறது. அடுத்து காலப்பெயர்னா காலத்தை குறிக்கிறது. சினைப்பெயர்னா ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கிறது. பண்பு பெயர்னா ஒரு பொருளின் பண்பை குறிக்கிறது. அடுத்து தொழில் பெயர். அந்த ஒரு தொழிலை குறிக்கிறது வந்து என்னது? தொழில் பெயர். அதுக்கடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க இந்த சென்டென்ஸை. அடுத்து இடுகுறி காரண பெயர். இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயரில் வந்து ஏதாவது எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒரு பெயரை ஒரு பொருளுக்கு சும்மா வச்சு நம்ம முன்னோர்கள் கூப்பிட்டுருக்காங்க. அதே நம்ம இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து என்னது? இடுகுறி பெயர். இல்லை இடுகுறி பெயரில் பொது பெயர் இருக்குது. இடுகுறி பொது பெயர்னா மரம், காடு இப்படி காமனாக உள்ள வேர்டு. இது இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னென்னா அந்த மரம் என்ன மரம்? மாமரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி அந்த காடு என்னது? கருவேலங்காடு. இந்த மாதிரி பர்டிகுலராக கொடுத்தா இடுகுறி சிறப்பு பெயர்.
அடுத்து காரண பெயர். காரண பெயர் வந்து காரணத்தோட வழங்குனா அது காரண பெயர். நாற்காலி, பலகைகளுக்கெல்லாம் காரணத்தோட வழங்கியிருக்காங்க. அதனால வந்து இது காரண பெயர். அதுலேயும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்ட்டு 2 இருக்குது. இதில் காரண பொது பெயருங்கிறது காரணம் இருக்கும், ஆனால் அதுக்கு பொதுவாக இருக்கும். பறவைங்கிறது பறக்குது, பறக்கிறதுனால அது பறவைன்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் அது வந்து பொதுவாக எந்த பறவைன்னு குறிக்காமல் பறவை அப்படின்ட்டு, அதான் காரண பொது பெயர். அடுத்து காரண சிறப்பு பெயர். வளையல், அது வளைஞ்சிருக்கு, அதனால் இது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெயர் வச்சுருக்கோம். சரி, இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.